நான் ஒரு மாநில முதலமைச்சர். ஐ ஆம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட். எந்த மாநிலம்னு கேட்டுறாதீங்க. நேத்து என்ன பண்ணேன், நிதியமைச்சரை கூப்பிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் இருக்கிற இந்த வீடு 5 கிரவுண்ட்ல கட்டினேன். இப்ப நான் சிஎம் ஆயிட்டேன். வசதி 10ல. என்ன பண்றீங்க, ஒரு 10 கிரவுண்டுல சிஎம்க்குன்னு பெரிய வீடு ஒண்ணு கட்டுங்க. வீடு பூரா ஒரு இடம் விடாம காஷெட்டை கூட விட்டுறாதீங்க. ஃபுல்லா ஏசி போட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன பார்க்க வர்ற ஏழை எளிய மக்கள் கொஞ்ச நேரம் ஏசி காத்து அனுபவிச்சுட்டு போகட்டுமே. அந்த நல்ல எண்ணத்துல நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுப்படாதீங்க அப்படின்னு. வீட்டை ஏசி பண்ணா பத்தாது, தோட்டத்தையும் ஏசி பண்ணிடு. ஏன்னா சாயந்தரத்துல என் மனைவி செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது வேர்த்து விறுவிறுத்து போயிடுறான். ஏசி போட்டா கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன் அப்படின்னு. நிதி அமைச்சர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. அர்ப்பனுக்கு வாழ்க்கை வந்தால் அப்படின்னு மனசுக்குள்ள இதையோ முணுமுணுத்தார். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு கேட்டாரு. எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். நிதி அமைச்சர் சொன்னாரு, ஒரு 10 கோடி ரூபாயில கட்டிப்படலாம் அப்படின்னாரு. சரி, பட்ஜெட்ல 10 கோடியை ஒதுக்குங்க அப்படின்ட்டேன். அந்த நேரம் பார்த்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்தார். வந்து தலையை சொரிஞ்ச. என்ன விஷயம் கேட்டேன். சார், 2-3 நாளா சமத்தியா மழை பெய்யுது. எஸ், ஹெவி ரைன் ஐ நோ அப்படின்னு. அதுல இந்த பவானி ஆத்து கரை உடைஞ்சு போச்சு, ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு. ஒரு 500 குடும்பங்கள் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனடியா நாம அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்னாரு. எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. உடனே நிதியமைச்சர் சொன்னாரு, நோ 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 நோ, இந்த பட்ஜெட்ல முடியாது. இந்த பட்ஜெட்ல முதலமைச்சருக்கு வீடு கட்டுறதுக்காக 10 கோடி ஒதுக்கியாச்சு. உங்களுக்கு அடுத்த வருஷம் பட்ஜெட்ல நான் ஒதுக்கீடு பண்றேன், அப்ப கட்டிங்க அப்படின்னாரு. என்னுடைய மகள் பேரு தமிழ்ச்செல்வி. அங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது காலேஜில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்குது. அது ஏஞ்சி வந்துச்சு. வந்து நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு கேட்டுச்சு. சொல்லு அப்படின்னு. அது சொன்னுச்சு, செலவுகள் செய்யும் போது சில செலவுகளை செய்யறதுக்கு நிறைய கால அவகாசம் இருக்கும். அதுகளை காலம் தாழ்த்தி செய்யலாம். சில செலவுகளை உடனடியாக செய்ய வேண்டும், அப்போதுதான் பயன் கிடைக்கும் என்றால் அந்த செலவுகளை உடனடியா பண்ணிவிடணும். இதுதான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி என் மக சொன்னுச்சு. நான் கேட்டேன், இதை நீ எங்க படிச்ச? என் பொண்ணு சொன்னுச்சு, இதை நான் படிக்கலப்பா, திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு. காலம் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் கடந்தே செய்யலாம், ஆனால் காலம் கடத்தாமல் செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். எப்படி சொல்லுகின்றார் என்றால், தூங்குக தூங்கி சேர்வால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று என் மகள் சொன்னிச்சு. நான் உடனே நிதியமைச்சரை சொன்னேன், இந்த பாருங்க, நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால திருவள்ளுவர் சொன்னபடியே செஞ்சுவிடுவோம். இப்போதைக்கு எனக்கு வீடு கட்ட வேண்டாம், அந்த 500 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. திருவள்ளுவர் சொன்னபடி வாழ்வோம் ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை அப்படின்னு நான் சொன்னேங்க. நான் சொன்னது சரிதானே? நன்றி.